ஹலோ கைஸ், வெல்கம் டு த சேனல். ரீசெண்டாக நான் போட்டுட்டு இருந்த ட்ரேடிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணி, ஐயா ஷேர் மார்க்கெட்னா என்னங்க ஐயா அப்படின்னு கேட்டுட்டான். அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, லைக் ட்ரேடிங் டிப்ஸ் போட்டுட்டே இருக்கிறத விட பேசிக்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு சீரீஸ் மாதிரி அப்படியே ஷேர் மார்க்கெட்டை பற்றி வரிசை அப்படியே சொல்லிட்டு அப்புறம் ட்ரேடிங் அப்புறம் இன்வெஸ்டிங் அப்படியே ஒரு சீரீஸ் மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஷேருங்கிறது என்னது, என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்னா என்ன, இந்த சென்செக்ஸ் நிஃப்டி அப்படிலாம் சொல்றாங்க, அது என்ன, செபியோட வேலை என்ன, செபினா என்ன, ஒரு ஷேரை எப்படி பை பண்றது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா நீங்க இந்த வீடியோ பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோ வரும். இது வந்து ரொம்ப பிகினர்ஸ்க்கான வீடியோ. ஸோ ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு பொருள் வாங்கணும்னா நீங்க எங்க போய் வாங்கணும்? ஒரு மார்க்கெட். அது மாதிரி தான் லைக் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது, நீங்கள் ஒரு ஷேர் வாங்குற இடத்துக்கு பேர் தான் ஷேர் மார்க்கெட். இந்த ஷேர்ஸ் பை ஆர் செல் நடக்கிற இடம் தான் ஷேர் மார்க்கெட். இப்போ ஒரு ஷேர்னா என்ன அப்படின்னா, லைக் புரியுற மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நான் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ண போகிறேன். அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்கு 50 lakhs தேவைப்படுது அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு 25 லட்சம் இருக்குது. பட் என்கிட்ட இன்னும் 25 லட்சம் எனக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு 25 லட்ச ரூபா கொடுத்து என்னோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா, என்கிட்ட 50% ஆஃப் த ஷேர் இருக்கும், அவன்கிட்ட 50% ஆஃப் த ஷேர் இருக்கும். லைக் அது மாதிரி தான். இப்போ வந்து அதே இது என்கிட்ட இப்போ நான் 20 lakhs போட்டிருக்கேன், இன்னும் 3 பேர் சேர்ந்து ஆளுக்கு 10 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்கிட்ட 40% ஆஃப் த ஷேர் இருக்கும், அவங்கள்ட்ட லைக் 20% ஆஃப் த ஷேர், 20% ஆஃப் த 3 பேர்கிட்ட இருக்கும். ஸோ இதுதான் ஷேர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் பார்ட். ஒரு லைக் 0.0001% இருந்தாலும் நீங்கள் அந்த கம்பெனியில் ஒரு பார்ட் ஆஃப் த ஓனருங்கிறது தான் அர்த்தம். இது வந்து ஷேர் மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க, அவங்க வந்து லைக் அவங்க கம்பெனியை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபண்ட் தேவைப்படுது அப்படின்னா அவங்க வந்து அதை பப்ளிக்கிட்ட கேட்பாங்க. லைக் எப்படி கேட்பாங்கன்னா, செபிட்ட போயிட்டு முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க அதுக்கு நிறையா ப்ராசஸ் இருக்குது, அதெல்லாம் முடிச்சு செபி அப்ரூவ் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த என்எஸ்சி பிஎஸ்சிங்கிற மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆவாங்க. ஃபர்ஸ்ட்டு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஐபிஓ மூலமாக லிஸ்ட் ஆவாங்க. அது ஆல்ரெடி இருக்க கம்பெனினா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு பை பண்ணிக்கலாம். அந்த ஐபிஓ மூலமாக அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து அதில் பை பண்ணும்போது லைக் ஒரு ஷேர் பை பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப லைக் 0.0001% அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் வந்து அந்த கம்பெனியோட பார்ட் ஆஃப் த ஓனருங்கிற மாதிரி தான் அர்த்தம். அதுதான் ஷேர் அப்படிங்கிறது. என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். என்எஸ்சிங்கிறது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சிங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நீங்கள் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்கணும் அப்படின்னா இவங்கள்ட்ட தான் வாங்க முடியும். இவங்க தான் அந்த ஷேர் மார்க்கெட்டுங்கிறது. இவங்கள்ட்ட லைக் இவங்க தான் அந்த மார்க்கெட் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து இவங்கள்ட்ட தான் வாங்கணும். சும்மா இது காட்டுறேன், இதுதான் பிஎஸ்சியோட வெப்சைட். ஸோ உங்களுக்கு ஒரு இமேஜ் தெரியும்ல, அதுக்காக இது காட்டுறேன். ஸோ உங்கள் வெப்சைட் மட்டும். இது வந்து என்எஸ்சியோட வெப்சைட். ஸோ இவங்க என்எஸ்சி, இவங்க பிஎஸ்சி. இந்தியாவில் முன்னாடி லைக் இப்போ உள்ள முன்னாடி நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருந்துச்சு. மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கல்கட்டா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லாம் இருந்துச்சு. பட் இப்போ அது எதுவும் கிடையாது. இப்போ நம்ம ஸ்டாக் வாங்கணும்னா இவங்க 2 பேர்த்த தான் வாங்க முடியும். நிஃப்டி சென்செக்ஸ் அப்படின்னா என்னன்னா, லைக் நீங்கள் இப்போ நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, நிஃப்டி ஏறுச்சு, சென்செக்ஸ் ஏறுச்சு, நிஃப்டி இவ்வளோ இறங்கியிருக்கு அப்படிலாம் பார்த்துருப்பீங்க. இது என்னன்னா ஒரு ஆவரேஜாக லைக் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த நிஃப்டி சென்செக்ஸுங்கிறது. ஸோ இது எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னா, நிஃப்டி அப்படிங்கிறது என்எஸ்சியில் இருக்க டாப் 50 கம்பெனிஸ், மேஜர் டாப் 50 கம்பெனிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இண்டெக்ஸ் ஏறும் இறங்கும். லைக் அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் இண்டெக்ஸ் ஏறும், இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் இண்டெக்ஸ் இறங்கும். சென்செக்ஸ் அப்படிங்கிறது பிஎஸ்சியோட டாப் 30 கம்பெனிஸ். அதில் வந்து 50 இல்லை 30 கம்பெனிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருச்சுங்கிறத வச்சு அது சென்செக்ஸ் ஏறுறதும் இறங்குறதும் இருக்கும். ஸோ இந்த என்எஸ்சி பிஎஸ்சி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற அத்தாரிட்டி வந்து செபி அப்படின்னு சொல்லுவாங்க, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அதான் இந்த செபிங்கிறது. இவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் இந்த ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒர்க் ஆகும். இது வந்து கவர்மெண்ட்டோடது தான். ஸோ லைக் பணம் போடுறவங்க, நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாரோட பாதுகாப்புக்கும் லைக் அவங்க தான் ரூல்ஸ் செட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எப்படி ஒரு ஷேரை பை பண்ணுறது அப்படின்னா, லைக் இப்போ போயிட்டு என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் போயிட்டு நம்ம போயிட்டு ஒரு ஷேர் கொடுறா அப்படிலாம் வாங்க முடியாது. ஸோ நம்ம அதை எப்படி வாங்கணும்னா நமக்கு ஒரு ஸ்டாக் புரோக்கர் தேவை. ஸோ இந்த ஸ்டாக் புரோக்கர் அப்படிங்கிறவங்க தான் லைக் அவங்கள்ட்ட டைரெக்டாக டீல் பண்ணுவாங்க. நம்ம இவங்கள்ட்ட போய் எனக்கு இந்த ஷேர் வேணுங்கிறத பை கொடுத்தோன்னா இவங்க போயிட்டு அங்கே போய் பை பண்ணிட்டு அதை நம்ம டிமேட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ இதுக்கு வந்து நமக்கு தேவை வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒன்று தேவைப்படும், டிமேட் அக்கௌண்ட் ஒன்று தேவைப்படும். ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சு நம்ம பை செல் பண்ணுறதுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட், அண்ட் பை பண்ண ஷேர்ஸ் நம்ம டிமேட்டுக்கு வரும். ஸோ லைக் க்ரோ, ஜீரோடா, ஏஞ்சல் புரோக்கிங், இந்த மாதிரி நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க, அப்ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க.
அந்த மாதிரி ஒரு புரோக்கர்ஸ்ட்ட நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். எல்லாம் ஓகே தான்ப்பா, ஷேர்லாம் வாங்கியாச்சு. இந்த ஷேர் ஏன் ஏறுது? எப்ப ஏறும்? எதுக்கு ஏன் இறங்குது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்ட்ல தான் இந்த மார்க்கெட் ஒர்க் ஆகுது. இப்போ நெறைய பேருக்கு அந்த ஷேர் வேணும். அந்த ஷேருக்கு நெறைய டிமாண்ட் இருக்கு. நெறைய பேர் அத வாங்கணும்னு நெனைக்கிறாங்க. நெறைய பேர் அத வாங்குறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் ஏறும். இப்போ நெறைய பேர் அத விக்கிறாங்க அப்படிங்கிற சமயத்துல அதோட ஷேர் பிரைஸ் இறங்கிரும். ஸோ இதுதான் கான்செப்ட். டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்ட்ல அந்த மார்க்கெட்டே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது எதுனாலலாம் நெறைய பேர் விப்பாங்க, எதுனாலலாம் நெறைய பேர் வாங்குவாங்கங்கிற கான்செப்ட்ல நெறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து வர வீடியோல அதெல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணலாம். இந்த வீடியோல பேசிக் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுல நெறைய விஷயம் கவர் பண்ணாம இருந்திருப்பேன். கிளியரா சொல்லாம கூட இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேட்டு வைங்க. நான் அடுத்தடுத்த வீடியோல இதெல்லாம் ஃபுல்லா சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.